இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீடியோக்கள் போக முதல் எக்ஸ்ப்ளோர் வித் நாதன் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சேவ் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப். என்னுடைய ஸ்டைலில் ஒரு ஆட்டிறைச்சி கறி உங்களுக்கு வச்சு நாங்கள் ஆட்டிறைச்சி கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் வகைகள் ரம்பை, கருவேப்பிலை, லெமன் கிராஸ், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், வெங்காயம், தக்காளி, தேவையான உப்பு, தேவையான மஞ்சள், தேவையான எண்ணெய், தேவையான தண்ணி, இறைச்சி 3-4 தரம் கழுவி வைத்துள்ளது. நாங்கள் முதலில் சட்டியை வைப்போம். சட்டி காய்ந்துள்ளது. நாங்கள் எண்ணெயை எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பட்டை, 5-6 ஏலக்காய், 2-3 மிளகு, 2 பிரெஞ்சு இலை போட்டுக்கிறோங்க. ஒரு அன்னாசி பூவை போடுவோம். ஓகே, வெங்காயத்தை கணக்காக போட்டுக்கொள்வோம். வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சரியாக வதங்கிடும். வதங்கி கொண்டு இருக்கு. தேவையான ரம்பை போடுவோம். அடுத்தது தேவையான கருவேப்பிலை போடுவோம். அடுத்தது ரம்பை லெமன் கிராஸ் போட்டுக்கொள்வோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். வதங்கி கொண்டிருக்கும் போது நல்ல ஒரு வாசம் உண்டு வருகிறது. இப்போ வதங்கிட்டு தானே, இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்வோம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. எல்லாம் வதங்கிட்டது. இப்போ இந்த இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்வோம். இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். கூடுனாலும் ஒரு கசப்பு தன்மை வரும். அதுக்காக ஒரு தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். ஆனால் இறைச்சி கறிக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட போட்டால் தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி இறைச்சி கொஞ்சம் ரப் தண்ணியாக இருக்கும். இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்வோம். நம்ம வதக்கிற நேரம் கொஞ்சம் வெடிப்பு வர பார்த்து போகணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிட்டு. இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், ஒரு பொன்னிறம் இருக்குது வதங்கி. இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும், உங்களுக்கு நல்ல பொன்னிறமாக ஆகிட்டு. இப்போ இந்த நேரத்தில் டக்குண்டு தூளாக போட்டுருவோம். தூள் வந்து தேவையான அளவு போடுவோம். இப்போ நான் வந்து ஒரு 4 கரண்டி தூள் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் உரைப்பு சாப்பிட. உங்களுக்கு தேவையாண்டா நீங்கள் கூட்டி போடலாம் அல்லது குறைச்சி போடலாம். நல்ல கலர் எண்ணெயோடு சேர்ந்து நல்ல இதாக வந்து கொண்டிருக்கு. அப்போ தூளுண்ட காரமும் போயிடும், இதுவும் போயிடும். தூள் இப்போ நீங்கள் தேவையாண்டா தூள் கூட போடலாம், குறைச்சி கொள்ளலாம். மற்ற இந்த நேரத்தில் கொஞ்சம் இறைச்சி சரக்கு போடுவோம். அது 1 கரண்டி போட்டுக்கொள்வோம். அதாவது ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கொள்வோம். ஓகே. மற்றது கரம் மசாலா, அதுலேயும் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கொள்வோம். இறைச்சி கறி தானே கொஞ்சம் சாட்டமாக இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெண்டினா தான் தூள் வக்கியல் எல்லாம் போகும் வெளியில். நல்ல அடுப்பு வந்து அப்படியே ஒரு சிம்முக்கே அப்படியே இருக்கட்டும்.
கூட்டவும் போனால் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் ஒரே அளவாக சரியாக வந்து கொண்டிருக்கும். இப்போ எல்லாம் ஒரு மசாலா ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுத்து கொண்டு இருக்குது. இப்போ தூள் வைக்கையிலும் போயிட்டுது, எல்லாம் சரியாக வந்துடுது. அப்போ இந்த நேரத்தில் தக்காளி தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 4-5 தக்காளி பழம் வட்டி வச்சினேன். இப்போ இவ்வளோத்தையும் போட்டுக்கொள்ளும். அப்போ 4 தக்காளி பழம் இப்போ போட்டிருக்கிறேன். நான் 4 தக்காளி பழம் போட்டால் தான் எங்களுக்கு தேவையான மசாலா கூட்டு வரும். இப்போ எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு இப்போ எல்லாம் கிண்டி எல்லாம் நல்ல மாதிரி சூடேறி தக்காளி பழம் எல்லாம் பிரட்டிடுவோம். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க. என்னத்துக்குன்னா இந்த தக்காளி பழம் வேகிறதுக்கு ஒரு 2 கப் தண்ணி, காணும். இப்போ ஒரு நல்லா எல்லாத்தையும் கிண்டி ஒன்றா சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பு ஒரு 1/2 கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் உப்பு இடையில் பார்த்து நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். உப்பு இப்போ எல்லாம் விட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ மூடி விட போகிறோம். அதாவது தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு ஒரு கூட்டுத்தன்மைக்கு வருவதற்கு. அப்போ இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். அதே நெருப்பு அதே சிம்மிலேயே இருக்கட்டும். கூட்டவும் வேணாம், குறைக்கவும் வேணாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் திறக்க போகிறோம். திறக்கக்குள்ளே கவனமாக இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இப்போ தண்ணி உள்ளுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்களா ஒரு எண்ணெய் தண்ணி வந்து தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து வந்துடுதானே, எண்ணெய் கூட்டு மாதிரி வந்துருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளிநாடுகளில் வந்து இப்போ இப்படி தான் நாங்கள் கறியை வச்சுக்கொள்கிறோம். இப்போ ஊரில் என்றால் தேங்காய் பால் முதல் பால் 2வது பால் என்று சொல்லி விடுவினோம். அங்கே இப்போ வெளிநாடுகளில் வந்து தேங்காய் பால் என்று பாவிக்கிறதில்லை தானே. அப்போ தக்காளி கூட்டில் தான் நாங்கள் இந்த ஆட்டிறைச்சி கறியை வச்சு எடுக்க போகிறோம். அப்போ இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டாக வந்துட்டுது. அப்போ இனி என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இப்போ வெட்டி வச்ச ஆட்டிறைச்சியை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு பிரட்டி விட போகிறோம். சரியா, ஆட்டிறைச்சியை நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு இந்த இறைச்சியை இந்த மசாலாவோட சேர்த்து நாங்கள் எல்லாம் கிண்டி எல்லாம் சேர்த்து அடுப்பு வந்து நாங்கள் இப்போ கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அதே சிம்மில் தான் அடுப்பு இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கறியாக வந்துட்டுது. கூட்டுக்கறி வந்து அப்போ நாங்கள் வந்து இப்போ உப்பு வந்து ஏற்கனவே நாங்கள் 1.5 கரண்டி நாங்கள் உப்பு போட்டிருக்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் வந்து இன்னும் ஒரு 1/2 கரண்டி உப்பை போட்டு போட்டுட்டு ஏற்கனவே 1.5 கரண்டி போட்டு நாங்கள் இன்னும் ஒரு 1/2 கரண்டி போட்டு கொள்ளுவோம். போட்டுட்டு அப்புறம் நாங்கள் தேவைன்னா அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம். அப்போ இப்போ ஓகே. இப்போ இப்படியே விட்டுட்டு நாங்கள் இனி நல்லா மூடி இந்த இறைச்சி தண்ணி எதுவுமே நாங்கள் விட இல்லை இவ்வளோ நேரத்துக்கு. அந்த தக்காளி கூட்டும் இறைச்சியில் உள்ள தண்ணியிலையும் இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம். இப்போ என்னென்னா அடுப்பை இப்போ நாங்கள் கொஞ்சம் கூட்டி விட போகிறோம். கூட்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம். ஓகே, 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதாக இருக்கா பார்ப்போம். பாருங்கள், இந்த எப்படி இறைச்சி இதாக வந்து கொண்டு இருக்குதுண்டு 5 நிமிஷத்தில். இப்போ நாங்கள் எந்த தண்ணியுமே விட இல்லை. அந்த தக்காளியும் பல தண்ணியும் இறைச்சியில் உள்ள தண்ணியும் தான் இப்போ போய்கொண்டு இருக்குது. இன்னும்
இன்னும் ஒரு 5 நிமிஷம் திரும்ப விட்டுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி விட்டு கொண்டு இருக்குது கறி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ மூடி விடுவோம் கறிக்கு. ஓகே, சரி, ஓகே. 5 நிமிஷம் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். வந்து பாருங்கள். இப்போ கறியை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. நாங்கள் 1 கப் தண்ணி தான் விட்டோம். நாங்கள் இப்போ கறி இதாகி வந்துட்டு இப்போ உப்போ உரைப்போ அதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு சின்ன பிரேக், அதாவது தண்ணி குடிக்க போகிறோம். தண்ணி குடிக்கிறது கிளாஸ் நாங்கள் கொண்டுறது இல்லை. அப்போ என்னென்னா இப்போ அண்ணாந்து குடிக்க போகிறோம். சரி, ஓகே. 5 நிமிஷம் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். வந்து பாருங்கள். இப்போ கறியை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. நாங்கள் 1 கப் தண்ணி தான் விட்டோம். நாங்கள் இப்போ கறி இதாகி வந்துட்டு இப்போ உப்போ உரைப்போ அதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கறி ஓகே, நல்லா இறைச்சியெல்லாம் நல்லா அவிஞ்சு எல்லாம் வந்துட்டு. அப்போ இப்போ 5 நிமிஷம் நாங்கள் மூடி செய்து நாங்கள் பத்தி பிரண்டு வந்துட்டுது கறி வந்துட்டு. அப்போ ஓகே, எல்லாம் சரி. ஓகே, பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துருக்கு ஆட்டிறச்சி கறி பிரட்டல். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன இதுக்கு செய்து பாருங்கள். இலங்கை மக்களும் இதை செய்து பாருங்கள். அங்கே தேங்காய் பால் தானே விடுறீங்க கறிகளுக்கு, முதல் பால் 2வது பால் உண்டு. நாங்கள் இங்கே எந்த விதமான பாலும் சேர்க்கல, வெறும் தக்காளி பழத்தின் இதில் தான் கறி வச்சு இங்கே நாங்கள் சாப்பிட்டு கொள்வது வெளிநாடுகளில். பாலுன்றது இங்கே பாவிக்கையில் தானே. அப்போ நீங்களும் இதுகளை பின்பற்றி கொண்டீங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே, கறி ரெடி. ஓகே, இப்போ நாங்கள் 5 நிமிஷம் திறந்து விட்டு கறியை வத்த பண்ணணும். இப்போ நாங்கள் கறியை நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆட்டிறச்சி கறி ரெடி ஆகிட்டு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அந்த மாதிரி இருக்குது கறி. இந்த மெத்தடுக்கு நீங்களும் கறியை வச்சு சாப்பிட்டு எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள்.